எங்க இருக்கிறானே அவரால் பார்க்கவே முடியல. ஏன்னு சொன்னா பஸ் சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு, வேலை செய்ய மாட்டேது. அதனால எங்களால அவங்க அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேல நினைக்கிறேன் அவங்க அங்கேயே ரோண்ட் அடிச்சிருக்கிறாங்க. தெரியல, ஒரு வேளை நாங்க போயிருந்தாலும் அந்த கேஸ் தான் ஆயிருக்கும் போல. ஆனா கர்த்தரை ஸ்தோத்திரம், கடைசியில் எப்படி பாசம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் வாங்கி கொடுத்து மாதிரி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஏதோ நன்மையாக தான் நான் நினைக்கிறேன், நிறைய நன்மையாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில நம்ம திருவிருந்துக்கு நம்ம போவோம், ராம்போஜனத்துக்கு போகலாம். ராம்போஜனம் என்பது, திருவிருந்து என்பது உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இது திராட்சரசமும் அப்பமும் என்று நம்ம இதை எடுக்கிறோம். ஆனா அந்த திராட்சரசத்திலையும் அப்பத்திலையும் அப்படி ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனா விசேஷம் என்னவென்று சொன்னால், பைபிள் சொல்லுது, என்னை நினைவு கூறுங்கள் என்று அப்படி சொல்லுது. ரிமெம்பர் மீ வாட் ஐ டூ ஃபார் யூ. நான் உங்களுக்காக என்ன செஞ்சேன் அதை நினைவு கூறுங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்போது, அந்த ரொட்டியை நம்ம எடுக்கும் போதும் திராட்சரசத்தை எடுக்கும் போதும், ரொட்டியை நம்ம எடுக்கும்போது என்ன நினைவு கூறணும்னா, எனக்காக அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது, எனக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு நினைக்க சொல்றாரு ஆண்டவர். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஜீவனுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் இல்லைங்களா. உயிர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ரத்தத்துல தான் இருக்கு இல்லையா, ஜீவனை. சோ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நினைவு கூறுங்கள், உங்களுக்காக நான் என் உயிரை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய சரீரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இதை நினைவு கூர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் நான் என்ன விரும்புகிறனோ, என்னுடைய சித்தம் என்னவோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி வைத்தார். அதனால் இதை நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். எனக்காக இயேசு அடிபட்டார் அப்படின்னு சொல்லி. அவரு அடிபட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பயும் அதை நம்ம நினைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் இருக்கிற வரைக்கும் நினைக்கணும். ஏன்னா அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தினால இல்லைங்களா. இல்லைன்னா நமக்கு உட்கார்ந்துருக்க முடியாது. ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கார். ஸோ அவர் செய்த மாபெரும் தியாகத்துக்காக அவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இன்றைக்கும் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, முடிந்த வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும், இயேசு குறித்து நம்ம சொல்ல வேண்டும். அது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. எத்தனை பேருக்கு ஐயோ வேணும்? ஐயோ வேணான்னா நீங்க சுவிசேஷம் சொல்லணும். உங்க கையில உங்க பேக்ல கண்டிப்பா ஒரு ட்ரெக்ஸ் ஆச்சு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ட்ரெக்ஸ் இருக்கணும். பார்க்குறவங்க கிட்ட நீங்க என்ன செய்யலாம், சுவிசேஷத்தை நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் சொல்லலைன்னா இன்னைக்கு நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. நமக்கு ஒருத்தர் சொன்னதுனால நமக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னைக்கு எனக்கு இயேசு பத்தி சொல்ல மாட்டாங்களா, என் பிரச்சனையை யாருன்னா சொல்ல முடியாதா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக நம்ம சந்திக்காத வரைக்கும் இது தெரியாது, சந்திச்சாதான் நமக்கு தெரியும் இல்லையா. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், நமக்கு ஒரு இடம் தெரியல, ஒரு கடைக்கு போறோம் இல்ல ஒரு இடத்துக்கு போறோம், தெரியலன்னா என்ன செய்வோம், யாரையாச்சும் விசாரிப்போம் இல்லையா, யார்ட்டையாச்சும் கேட்போம். அப்பெல்லாம் வெக்கப்படுறது கிடையாது. நம்ம போய் கேட்குறோமே, அவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து அவங்க ஒரு மாதிரியை பார்ப்பாங்களா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நேராக போனால் இங்கே இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்லிக் கொடுக்குறது சொல்லுங்கன்னு கேட்கணும். அங்கெல்லாம் வெக்கப்படுறது இல்லை. ஆனா இயேசு பத்தி சொல்றதுக்கு மட்டும் நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, ரொம்ப கூச்சப்படுறோம் அவரை பத்தி சொல்றதுக்கு. வாய் ஏன்? ஏன்னா பைபிள் சொல்லுது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா, சரிங்களா. சோ முழுமையான அன்பு நமக்கு இருக்கும் என்றால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு பத்தி தாராளமா நம்ம சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளுவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவங்கனால அவங்களால நமக்கு எந்த வித பாதிப்பும் வரப்போவது கிடையாது. ஆனா நீங்க சொல்லலைன்னா தான் பிரச்சனை. ஏன்னா ரத்த பலியை தேவன் நம்ம கிட்ட கேட்பார். அதனால இந்த நாட்களிலே முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரை இயேசுவை
சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அவங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு நாளைக்கு அவங்க ஆண்டவர் மேல நிற்கும் போது எனக்கு இயேசு பத்தி யாருமே சொல்லலைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லல, இந்த ஆளை நான் பார்த்தேன், இந்த கிறிஸ்டியனை நான் பார்த்தேன், அவங்க என் இயேசு பத்தி உங்களை பத்தி எனக்கு சொல்லல ஆண்டவரேன்னு சொன்னா அந்த ரத்தப்படி நம்ம மேல வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பார்க்கறவங்கிட்ட எல்லாம் இயேசு பத்தி சொல்லுங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, நம்ம திருவிருந்துக்கு போகலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா கண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். ஏனெனில் அபாத்திரமாக போஜனம் பண்ணுகிறவர்கள் அவருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனாலே தாங்களுக்கு ஆக்கணி திருப்புவரும்படி போஜனம் பண்ணுகிறார்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகினாலே நம்மை நாமே சோதித்து அறிந்தால்
நாம் நியாயத்திற்கப்படும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான நல்ல தகப்பனை, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் ஆண்டவரே தியாகமாக செய்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்காக நீர் இதை செய்து நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சுகம், ஆரோக்கியம், பலன், தெய்வீக சுகம் வருவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்தீர். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் நோய்களையும் நீர் சுமந்தீர். உம்முடைய சரீரத்தில் இருக்கிற சுகம், ஆரோக்கியம், பலன் உம்முடைய பிள்ளைகளில் வருவதாக என்று சொல்லி இந்த கால வேளையிலே எங்களை எங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே ஏசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று வாங்கி புசிங்கள். உங்களுக்காய் பிக்கப்படும் என்னுடைய சரீரம். நான் எதுக்காக இதை செய்தேன் என்பதை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, இது எங்களுடைய கருத்தில் இருக்கிற இந்த அப்பம் உங்களுடைய சரீரம் என்று நீங்க சொன்னீங்க. எங்களுக்காக பிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட சரீரம். எங்களுக்காக இதை செய்தீர் என்பதை வேலையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒன்றாய் சேர்ந்து இதை நாம் சிப்பமாக போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து, இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இது உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எதுக்காக இந்த ரத்தத்தை நான் உங்களுக்காக சிந்தினேன் என்பதை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆண்டவரே, பரலோகத்துக்கு போவதற்கு உம்முடைய ரத்தமே அல்லாமல் ஒருத்தரும் ஆண்டவரே பிதாவிடத்தில் போக முடியாது என்பதற்காக நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ரத்தம், பிதாவிடத்திலே போவதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ரத்தம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இது ரத்தம் என்று சொன்னீர், ரத்தமாக நினைவு கூறுகிறோம். ஒன்றாக இதை நாம் பணமாக அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க பாத்ரூம் போனா போயிட்டு வந்துருங்க. இதுக்கு பிறகு நீங்க பாத்ரூம் போக முடியாது, கதவு அடைக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார்? அல்லேலூயா. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு புதிய வெளிப்பாடுகளை தருவார். ஆமென். So what you believe, it will get it. பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மகதலேனாள் மரியாள் இல்லைங்களா, அந்த கல்லறையில போய் என்ன செஞ்சாங்க, இயேசு பார்க்க போனாங்க. அப்ப இயேசு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு இயேசு அங்க தரிசனமாகி மரியாளுக்கு தன்னை காண்பித்தார். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, மகதலேனாள் மரியாள் போய் இயேசுவை தொட போனாங்க பாருங்க. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? எதுவுமே ஞாபகம் இருக்கு, என்னை, அவ்வளவுதானா, என்னை தொடாதீர், நான் இன்னும் மகிமை
அடையவில்லை அப்படின்னு சொன்னார். அப்ப மகிமைனா என்ன? அது வாட் இஸ் த மகிமை? மகிமைன்னா என்னதுங்க? அப்படியே ஒரு காத்துல அப்படியே வந்து அனல் மாதிரி இப்படி வந்து அப்படியே நம்ம மேல அப்படியே, அது மகிமையா? அப்படியே நம்ம பின்னால் அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, அது மகிமையா? மகிமை என்றால் என்ன? வாட் இஸ் த க்ளோரி? ஸோ மகிமை என்றால் என்னவென்றால் மகிமைதான். மகிமை என்றால் மகிமைதான். Nobody can explain what is the glory. மகிமை என்றால் மரணம். மகிமை என்றால் மரணம். மகிமை என்றால் பாடுகள். சரிங்களா? ஸோ இப்போ சொன்ன நான் இன்னும் மகிமை அடையலை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது மரித்து உயிர் தெரிந்த பிறகு சொல்றாரு. ஆனால் உயிரோடு இருக்கும்போது மார்த்தாள் மரியாள் இல்லையா? அப்போ மார்த்தாள் எடுத்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது என்ன மகிமை? வாட் கைண்ட் ஆஃப் க்ளோரி இஸ் தட்? ஸோ அங்கதான் நம்ம என்ன பார்க்கறோம்னா, மரணத்தை பார்க்கலாம், பாடுகளை நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் அருமையானவர்களே, இயேசு அவர் மரித்தார் நமக்காக. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தட் இஸ் அ க்ளோரி. அது மட்டும் இல்லை, நமக்காக அவர் பாடுகளை சகித்திருக்கிறார், பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தட் இஸ் த க்ளோரி. அதனால நம்ம நீங்க பாடுபட்டுமா, அது என்ன அப்படின்னா நம்ம மகிமை எடுத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? சொல்லுவாங்க, நான் பட்ட பாடு இருக்குதுங்களே, நான் பட்ட பாடு இருக்க. என்ன பாடு? இயேசுப்பட்ட பாடுபடிய மோசமான பாடுபட்டிருக்கோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு தடவைக்கு இப்ப பவுல் கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றாரு, அவருடைய பாடு குறிச்சு ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றாரு. 14 நிருபங்களை எழுதின பவுல் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றாரு, நான் இத்தனை முறை அடிக்கப்பட்டேன், என்னை இவ்வளவு நான் பாடுகள் கடந்து போனேன்னு ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றாரு. மற்ற இடத்துல எதுவுமே சொல்லல அவரு. அந்த ஒரு முறை கூட அவர் ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்காரு தவிர காரணம் எல்லாமே சொல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க, இன்னைக்கு இருக்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா பாடுகளப்பட்ட, பாடு சகிச்ச, அது இது அப்படின்லாம் நிறைய என்ன பண்றாங்க, தங்களை குறிச்சு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்லாம் செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ஸ்டீலிங் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை இவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அவர் சொன்னாரு, என்னுடைய மகிமையை நானு யாருக்கும் கொடைய நின்னாரு. ஐ வில் நெவர் கிவ் மை க்ளோரி டு எனி ஒன். அப்படின்னா அந்த சார், என்னை போல உன்னால மறிக்க முடியாது, என்னை போல பாடுகளை உங்களால சகிக்கலாம் முடியாது. இட் இஸ் மை க்ளோரி. யூ கேனாட் பேர், யூ கேனாட் டை ஃபார் மீ. அதெல்லாம் முடியாதுப்பா, அதனால அதை நீ எடுக்காத அப்படின்னு ஆண்டு சொல்ற இல்லைங்களா? அதனால நம்ம மகிமை அப்ப மாத்தாடு சொல்லும்போது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு நாள் நான் மதிப்பேன், அதை பார்ப்பேன். ஒரு நாள் நான் உயிர் தெழுவேன், அதை பார்ப்பேன். உனக்காக நான் பாடுகளை சகிப்பேன், நீ அதை பார்ப்ப. தட் இஸ் கால்ட் க்ளோரி. அல்லேலூயா. அதனால எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும் அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. ஆல் த க்ளோரி, ஆல் த ஆனர் இஸ் பிலாங் டு காட். ஸோ தேவனுடையதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம அவரை குறித்து சொல்லும் பொழுது அது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஸோ இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க வல்லம் உங்களுக்குள்ள இருக்கு? சத்தமா சொல்லலாம். இருக்குன்னா ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். So Jesus is with you. The Holy Spirit is with you. God's presence is with you. Then why are you calling Jesus? இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது இயேசுவே வார், இயேசுவே வார், இயேசுவே வார். அவர் எங்க இருக்காரு? வெளியே இருக்காரா உள்ள இருக்காரா? அப்படியே அவன் கூப்பிட்டு இருக்கீங்க. ஏன் கூப்பிடுறீங்க? தெரியல. ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. அப்ப ஆவியானவரே வார்.
வாரும் தூய ஆவியே. கேட்டா அது பாட்டு பாஸ்டர், பாட்டு அப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. நம்ம ஒரு மீனிங்கோடு தான் பண்ணணும் எல்லாத்தையும். பவுல் சொல்றாரு, நீங்கள் அர்த்தத்தோடு பாடுங்கள், அர்த்தத்தோடு செபிங்கன்னு சொல்றாரு. ஸோ ஐ டோன்ட் நோ ஏன் இந்த ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதெல்லாம் பழகிருச்சு. அப்படியே பழைய வந்துட்டாங்க. அதனால வெளியே இருக்கிற ஆவியானவரே நீங்க உள்ளுக்கு வாங்க, வெளியே இருக்கிற ஆவியானவரே உள்ளுக்கு வாங்க. ஆவியானவர் சொன்னா நான் உள்ளதான் இருக்கிறேன், நான் உள்ளதான். ஏன் சொல்றேன், நான் உள்ளதான் இருக்கிறேன், ஏன் என்னை கூப்பிட்டு இருக்கீங்க, ஐ ஆம் வித் யூ அப்படின்னு சொல்றாரு. அது எது வரைக்கும் இருக்கிறாரா? உலகத்தின் முடிவு பிறந்த இருக்கிறார், உள்ளுக்கே இருக்கிறார் ஆண்டவர். ஒண்ணு நீங்க அவர் வெளியே அனுப்பியிருந்தீங்கன்னா மேபி நீங்க அவரை மறுபடியும் கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம கூப்பிட வேண்டியதில்லை. என்ன சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்குள் இருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். Lord, I thank you because you are in me. ஆவியானவரே எனக்குள்ள நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஆவியானவரே வாரு, இயேசுவே வாரு இப்ப சொல்லணும். ஆண்டவரே புதிய ஜனங்களுக்குள் நீங்க போங்க, புதிய ஜனங்களுக்கு ஆவியானவரே நீங்க அவங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்யுங்க. Then we can talk like that. அப்படி பேசுங்க இல்லையா? ஆனா இருக்கிறவங்க கிட்ட நம்ம அப்படி சொல்றது அர்த்தமா இருக்கான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தெளிவான எண்ணங்களோடு தெளிவான சிந்தனைகளோடு நாம் யோசிக்கணும். வேதத்தை படிக்கும்போது ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அப்படி கண்ணை திறக்காம நம்ம வேத வசனங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஆவியானவர் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆவியானவர் தான் இங்குள்ள வசனத்தையும் சேர்த்து சொல்லுவார். பைபிள் சொல்லுது, இதில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது, அவைகளை ஆவியானவர் சேர்ப்பார். ரெஃபரன்ஸ் அவர் தான் கொடுப்பார். அதனால பைபிள் நல்லா படிங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி பாஸ்டர் டேவிட் தாஸ் அவர்களை வரவேற்கலாம். நல்ல ஒரு மூத்த போதகர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரகசிய வருகை வந்துருச்சான்னு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு. உட்காந்து இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி தெரியுது, இல்லை என் கண்ணுக்கு அப்படி தெரியுச்சா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தா பாதி பேர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் எப்படின்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது இந்த வார்த்தை எப்படி சொல்லுமா, அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். யார் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் அவர் அப்படியே ஆமீன் என்று அவர் அங்கீகரிப்பார். நான் ஐயா பார்த்து ஆஃபீஸில் உட்காந்து பேச தொடங்கும் போது ஒரு சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதில் பேசும்போது ஒரு வார்த்தை வந்தது. வயசுல என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு பேச போகிற பிரசங்கத்தினுடைய வார்த்தை போதல் மூலம் பேசுகிறத ஆம் என்று நான் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் வயசுல அறுவடை. எத்தனை பேர் அறுவடை செய்ய ஆசையாக இருக்கிறீங்க? என்ன யார் எதுவும் விதைக்கலையா? விதைச்சிங்கன்னா அறுவடை நிச்சயம். பக்கத்தில் கேளுங்க, நீ என்ன விதைச்சிருக்கிற கேளுங்க. பக்கத்தில் என்ன விதைச்சிருக்கிற, என்ன விதைச்சிக்கிட்டு இருக்கிற, இனி என்ன விதைக்க போற, இதெல்லாம் அறுவடை ஆசீர்வாதத்தை நீ பெற போற. அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், அந்த வருஷத்திலே கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி அந்த வார்த்தை வசனத்தை விசுவாசித்து, ஈசாக்கு அந்த தேசத்திலே, நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி, நான் இந்த தேசத்திலே விதைத்ததே இந்த ஆண்டு இறுதிக்குள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறேன், அறுக்கப் போகிறேன், பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கண்களை மூடி நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் இப்பொழுது கேட்டபடி மகிமையை பார்ப்பீங்க, மகிமையை காண்பீங்க என்ற வேதம் சொல்கிறது. ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி மகிமைப்படுத்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மகிமையை நீ காண வேண்டும் என்றால், அந்த மகிமையானவரை நீ பார்க்க வேண்டும் என்றால், உன்னுடைய விசுவாசம் கிரியை செய்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா சொல்லுமா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் என்னோடு பேசும்படி, எனக்கு பேசும்படி, என் குடும்பத்திற்கு, என் திருச்சபைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள சொல்லி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆராதனை ஜெபம் ஆரம்பத்திலிருந்து பாடி ஆராதித்து பிள்ளைகள் ஜீவனுள்ள சாட்சிகளை சொல்லி உமக்கென்று தங்கள் பிரயாசத்திலிருந்து காணிக்கை தசம்பாகத்தை படைத்து உம்முடைய இரத்தத்தை மாமிசத்தை விசுவாசத்தோடு நினைவு கூறும்படி புசித்து இப்பொழுது வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு என்னோடு இடைபடும்படியாய் செபிக்கிறோம். வேதம் சொல்லி சகல பிரசாபத்தை பார்க்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த மகிமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, மாமிசத்தில் வெளிப்பட்ட வார்த்தை, எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த வார்த்தை, எங்களுக்காக ரத்தம் சிந்தின வார்த்தை, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த வார்த்தை, எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, அது தேவனோடு இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை இப்பொழுது எங்களோடு இடைபடும்படி உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய வார்த்தை கடந்து வருவதாக. வார்த்தையினால் பேசுகிற தேவன், வார்த்தையினால் தேற்றுகிற தேவன், 100க்கு அதிபதி சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்றது போல உடைய வார்த்தை கடந்து வரட்டுப்பா. பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லா பலத்த கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், நமக்குள்ளே இருக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், உன் வலதுகரத்தை பிடித்திருக்கிற தேவன், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களே நான் உன்னோடு இருக்கின்ற அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் ஒருபோது விலக மாட்டார். நம்ம தான் அப்பப்ப விலகி விலகி ஓடும். விலகி விலகி ஓடுனாலும் அவர் விடாம பின்னாடி வந்து 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 நம்ம கரம் பிடிச்சு நடத்துகிறார். நீ போக வேண்டிய பாதை இது, நீ நடக்க வேண்டிய பாதை இது, நீ ஆராதிக்க வேண்டிய விதம் இது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டவனுமாய் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைய கடந்து வருகிறபடினால் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஆதியாகமத்தில் வாசித்தோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது எப்படி இருந்தது, எந்த சூழ்நிலை இருந்தது என்று சொல்லி அந்த 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு பின்பு ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. மழை இல்ல, பஞ்சம், வறட்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட நேரத்தில் ஆனால் ஈசாக்கு கர்த்தரை நம்பி, ஆண்டவரை நம்பி, என் தகப்பனை ஆசீர்வதித்த தேவன் அவரை நம்பி என்று சொல்லி அந்த தேசத்திலே மழை இல்ல, தண்ணி இல்ல, எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு விதை விதைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அவருடைய நாமத்தில் நீங்க விசுவாசத்தை எதெல்லாம் சொல்லி 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 நீங்க விதைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அறுவடையாக வரும். சமாதானத்தை சொல்லி சொல்லி விதைத்தீங்கன்னா சமாதானம் வீட்டுக்குள்ள தங்கும். ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி விதைத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வீட்டுல தங்கும். சுகத்தை சொல்லி சொல்லி சுகத்தை விதைத்தினா உனக்கு சுகத்தை கர்த்தர் கட்டளிடுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைக்கும் பொழுது கர்த்தர் அவன் விசுவாசத்தை பார்த்தார். மழை இல்ல, தண்ணி இல்ல, கொடிய பஞ்சம், இவைகள் மத்தியிலே விசுவாசத்தோடு என்னை நம்பி விதைத்திருக்கிறார் என்று கர்த்தர் அறிந்து அவனுடைய நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதம். அதே அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆபிரகாம் தோண்டின துறவை அவன் மீண்டும் புதுப்பிக்கும் பொழுது சிலர் வந்து அது எங்களுக்குரியது என்று சொல்லி போராடி அதை எடுத்து போட்டார்கள், சிலர் அடைத்து போட்டார்கள். அப்பொழுதும் பொறுமையாக இருந்தார். கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஈசாக்கு காத்திருந்தார். 3வது துறவை தோண்டும் பொழுதுதான் அங்கு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதற்கு தான் ரெகபோத் என்று வைத்தார்கள். அல்ல சொல்லுமா. அந்த ஸ்தலத்துக்கு ரெகபோத், இன்னிலிருந்து உன் வீட்டுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். நீ எதெல்லாம் ஆண்டவருக்கென்று விதைக்கிறாயோ, ஆண்டவருக்கென்று நீ மகிமையாய்
கர்த்தருக்கென்று செய்கிறாயோ அது 100% கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகள் மத்தியிலே, உன் திருச்சபையிலே கர்த்தர் ரெகோபோத்தை உண்டாக்குகிறார். ரெகோபோத் என்றால் சமாதானத்தின் உடன்படிக்கை. இதுவரை யாரெல்லாம் உன்கிட்ட போராடினாங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களோ, அவங்க எல்லாம் உன்கிட்ட சமாதானம் ஆகும். பக்கத்துல போக சொல்லு, இன்னிலிருந்து உனக்கு சமாதானம் உண்டாகும். என்ன நீங்க கையை கொடுத்து பார்த்த சண்டைக்கார மாதிரி பாக்குறீங்க? நல்லா சந்தோஷமா சொல்ல, ஒன்னி சமாதானம் உண்டாகும். தம்பி வாலிப பிள்ளைகளை சாத்ராக் மேச ஹாபேத் மாதிரி உட்கார்ந்துருக்க 3 பேர் நல்ல கலக்கிற ஆராதனை வீரர். அல்ல சொல்லுமா, உனக்கு சந்தோஷம் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உனக்கு மேன்மை உண்டாகும். இதெல்லாம் விசுவாச வார்த்தையில விதைக்கிறோம். நம்மளா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்நிய வழியில நடந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து தைரியமான ஆராதிக்கிறோம். நல்லா ரொம்ப மோசமா இருந்தவன். என்னை பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் இடம் போட்டுறாதீங்க. நெட்டைன்னு நம்பலான குட்டை என்னை மாதிரி நம்பக்கூடாது, கல்லனை நம்பலாம், குள்ளனை நம்பக்கூடாது. ஆனா அந்த கட்டையிலும் குட்டையிலும் கல்லனையும் யார் நம்பினாங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை நம்பி, அந்த தேவன் என்னை நம்பி என்னை அழைத்து ரட்சிப்பை கொடுத்து, பாஸ்டர் சொன்னது போல யாரை பார்த்தாலும் ஆண்டுடைய வார்த்தை குறித்து சொல்லணும். அதுதான் முக்கியம். அதே சொல்லுமா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியல, எப்படி நம்ம வெக்கப்படாம போய் கேட்கிறோமோ நம்ம கேட்கணும். அது மாதிரி மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். அவங்களுக்கு போற பாதை எங்கன்னு தெரியல, அப்ப நாம் கண்டுகொண்ட பாதையை நீ சொல்லணும். நான் பரலோகத்தின் பாதையை கண்டுகொண்டேன், நீங்கள் வாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? ரோமர் 5:5 நம்முடைய அன்பு, அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு அன்பு. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு தான், சாட்சி சொல்றதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். மற்றவர்கள் நேசிக்க, அன்பு காட்ட பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தையே. எப்படி நீங்க சொல்றது, நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நான் மாத்திக்கிட்டு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கன மகிமை துதி புகழ் எல்லாம் அவருக்கு தான். வெளிப்படுத்தல் 19:1 பிரகாரம். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப விசுவாசத்திலே விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக் கொண்டது போல இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னும் நீங்கள் சற்று மேலே பார்க்க போனால் உபாகமம் 1:11 இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீங்க பார்த்தா என்ன ஒருக்கே வழி இல்லை, 5க்கு வழி இல்லை, 10க்கு வழி இல்லை, 100ன்றீங்க, திடீர்னு பார்த்தா 1000ன்றீங்க. இன்னும் நம்ம மேல போய் பார்த்தா ஆதியாகமம் 24:60 ரெபேக்காவை பார்த்து சொல்றாங்க, என் சகோதரியே நீ கொடாகொடியாய் பெருகுவாயாக. பாதி பேர் அலையில சொல்ல மாட்டேன், அலையில சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். பாஸ்டர் நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உள்ள திறந்து விட்டாலும் சரி, வர சொன்னாலும் சரி, வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, என்ன நல்ல ஆவிக்குரிய தகப்பனுங்க. அலையில சொல்லுமா? 2014 என்னைக்கு நான் சந்தித்து கர்த்தருடைய கிருபையில அன்பின் ஐக்கியம் உருவாச்சு இன்ன வரை 11 ஆண்டு கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் அனுப்புவதற்கு, எத்தனை ஏற்றுக்கொள்வதற்கு, எத்தனை சூழ்நிலை மத்தியிலும் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், நீங்களும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. ஊழியக்காரர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய விசுவாசி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆமா இது எப்பயும் கேட்ட வசனம் தானே, படிச்ச வசனம் தானே, பார்த்த வசனம் தானே, கேட்ட பிரசங்கம் தானே, அப்படி நம்முடைய இருதயத்தில் நினைச்சோம் என்றால் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் பிரசங்கிக்கப்படுகிற ஆவியானவரை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப நாம் விசுவாசத்திலே விதைக்க வேண்டும். சரி, என்னென்ன விதை விதைக்க வேண்டும், எப்படி விதைக்க வேண்டும், எங்கு விதைக்க வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். அப்ப ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னொரு அம்மா விதைத்தாங்க, உடனே ஆசீர்வாதம். ஈசாக்கு அந்த வருஷம் அவ ஆரம்பத்துல விதைச்சானா, நடுவுல விதைச்சானா, 9ஆம் மாசத்துல விதைச்சானா தெரியல. ஆனா விதைத்த அந்த வருஷத்துல 100 மடங்கு. ஆனா இன்னொரு அம்மா விதைத்த 5 நிமிஷத்துல பெரிய அறுவடை. எத்தனை பேருக்கு தெரியும் எந்த அம்மா விதைச்சது, எங்க விதைச்சது, யாருக்கு விதைச்ச, யாருக்கா தெரியுமா? கேளுங்க, பக்கத்துல தெரியுமான்னு கேள்வி. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறார், நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கு ஒரு விதவை இருப்பார், அவளை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவுக்கு சொன்னார். கர்த்தர் எலியா சொன்ன வார்த்தை, எலியா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எலியா போனார் சாரிபாத் ஊருக்கு போனா கரெக்டா அட்ரஸ் நேரா போயிட்டார். அனுப்புற ஆண்டவர் ஏதோ ஒரு பணக்கார வீட்டுக்கு, ஒரு ராஜா வீட்டுக்கு, ஒரு மந்திரி வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம்ல. இல்ல, அந்த விதவை விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படி பெரிய தீர்க்கதரிசி எலியாவை அனுப்பி அந்த விதவையை கர்த்தர் ஆஸ்வதிக்க இந்த எலியா போய் கேட்கிற, கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு சொல்லி அந்த அம்மா போய் தண்ணி போக்குறதுக்கு போறாரு, கொண்டு வர்றதுக்கு. அப்ப அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, அம்மா போய் ஒரு ரொட்டி சுட்டு முதல்ல கொண்டு வா. அந்த அம்மா உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஐயா, கொஞ்சம் பிடி மாவு, படியில கொஞ்சம் பிடி மாவு இருக்கு, அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு நாளைக்கு சாக போறோம், அதற்காக 2 குச்சி விறகு நான் பொறுக்கிறேன்னு சொன்னேன். இல்ல நீ முதல் சுட்டு வா. அல்லேலூயா சொல்லுமா. அந்த அம்மா, அந்த ஊழியக்காரி யார் என்னன்னு தெரியல, சொன்ன உடனே போய் சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு உள்ள போய் திரும்பி பாக்குறாங்க. அந்த மாவு சட்டி, அது எவ்வளவு பெரிய சட்டி, எவ்வளவு பெரிய அண்டா எப்படி தெரியாது, ஆனா அது நிரம்பி இருந்தது. சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் பாக்குறாங்க திரும்பி. அதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, திரும்பி போய் பார்க்க மாவு நிரம்பி இருந்துச்சு, எண்ணெய் நிரம்பி இருந்துச்சு. நம்மளாம் மாவாட்டி வைப்போம், எல்லாருக்கும் தெரியும், அம்மாமாருக்குலாம் தெரியும். மாவு ஆட்டி வச்சு புளிக்க வச்சாதான் காலையில அந்த மாவு பொங்க. சிலருக்கு கைக்கு என்னதான் ஆட்டி வச்சாலும் அது கைக்கு பொங்கவே பொங்க. என் வீட்டுக்காரமா சொல்ல, என்ன நானும் ஆட்டி வைக்கிறேன், மாவு பொங்க மாட்டேங்குது. ஆனா என் மகன் ரூத்து ஆட்டி வச்சு அவர் கைப்பட்டாலே பொங்குது. நான் சொன்னேன், பார்த்தாலே பொங்கும். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப மாவு ஆட்டி வச்சாதான் பொங்கும் புளிச்சு. ஆனா இங்க இருந்த மாவுல சுட்டு கொண்டு வந்து கொடுத்து உள்ள போய் பார்த்தா மாவு அப்படியே பொங்கி இருக்கு. அந்த ஆசீர்வாதம் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார், உன் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கென்று விதைக்கிறதை, கர்த்தருக்கென்று கொடுக்கிறதை, கர்த்தருக்கென்று வந்து ஆராதிக்கிற பத்தியா, அந்த ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய பாதுகாத்து, என் மகன் என்னை ஆராதிக்க வருகிறார், என்னை தேடி வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் வீட்டுல நிரம்பும், உன் வீட்டுல தங்கும், உன் பிசினஸ்ல தங்கும், உன் ஊழியத்துல நிரம்பும். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்தா அடுத்து எண்ணெய் பொங்கிருங்க, மாவும் பொங்கி இருக்கு, எண்ணெயும் பொங்கி இருக்கு. அந்த அம்மா பஞ்சம் தீர வரையும் இல்ல, அந்த அம்மா சாகர வரையும் சாப்பிட்டு திருப்தி ஆகி மற்றவர்களுக்கும் கொடுத்து அந்த அம்மாவும் அந்த மகனும் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தை விசுவாசத்தை அவர்கள் விதைத்ததனால் உடனுக்குடனே ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவருக்கு வந்து பாடுகிறது, ஆராதிப்பது, சபையை பார்ப்பது, சபையை விசாரிப்பது, இதெல்லாம் நீங்கள் படுகிற பிரயாசம், இதெல்லாம் ஆண்டவருக்கென்று விதைக்கிறீர்கள். எபிரேயர் 6:10 வாசிக்கும் பொழுது, உங்கள் அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. நீ ஒரு நிமிஷமாவது யாருக்கா ஜெபிக்கிற பத்தியா, அதை கூட கர்த்தர் உன் கணக்குல தான் வச்சிருப்பார். நீ யாருக்கா ஒருத்தருக்காக நீ இறக்கப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுற பத்தியா, அந்த கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருப்பார். நீ ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படி சுவிசேஷம் சொல்ல நீ கடந்து போற பத்தியா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அலைச்சலே அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நல்ல சாட்சி, 3 பேர் நல்ல சாட்சி சொன்னாங்க, எப்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், எப்படி நடத்தினார். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா சொல்லுமா. கையில இருந்து வந்த உடனே இறங்கினேன், புச்சம் பிரிமால இறங்கிட்டு ஏபிசிக்கு போலான்னு சொல்லி அந்த சைடு இறங்கி படிக்க லிப்ட் வேலை செய்யல, கால் அந்த ஸ்டெப் வழியா இறங்கிட்டு அந்த ட்ராலி தள்ளிட்டு போற இடத்துல கரெக்டா நடந்து போனேன். சரியா கீழே போன டபக்கு கால் சிலிப்பாயிடுச்சு, ஷூ சிலிப்பாய் அப்படியே விழுந்தேன். நல்ல வேலை மண்டை அடிப்படல, நல்ல வேலை இருப்பு அடிப்படல, பேக்கு விழுந்துச்சு, நானும் விழுந்துட்டேன்.
அந்த பக்கம் யாரும் போகல, யாரும் வரல. 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் மெதுவா எந்திரிச்சு காலை கையை அசைச்சு பார்த்தேன். அல்ல சொல்லுமா, ஏன்னா ஏற்கனவே 2 தடவை விழுந்து ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணவன் எனக்கு தெரியும் இந்த வலி என்னன்னு. அப்ப விழுந்து எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, என் பாதம் தடுக்கினாலும் தேவதூர் கொண்டு என்னை பாதுகாத்தீங்களே, ஆசீர்வதித்தீங்களே, உண்மைத்தானே ஆராதிக்க போறேன், என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துன்னு சொல்லி அந்த நிமிஷமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். உனக்கு தெரியாமலே எத்தனை விபத்துகள் வருகிறது, ஆக்சிடென்ட் வருகிறது, பிசாசு மோத வருகிறார். ஆனா கர்த்தர் நின்று தேவதூதை கொண்டு உன்னை பாதுகாக்கிறார். நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்களை சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக சீறி பாய்ந்து வருகிறார், ஆனா கர்த்தர் பாதுகாக்கிறார். என் பாதம் கல் இல்லாதபடி சங்கீதம் 91 சொல்லப்பட்டவனோ தேவதூதர்கள் வந்து தாங்கினாங்க, பாதுகாத்தாங்க. சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசத்திலே விதைக்க விதைக்க அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. யாரை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார், அடையாளம் சொல்லுவார், சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கும் சொல்லுங்க. அதான் விசுவாசம் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. விசுவாசத்தை கொண்டு உன்னை கொண்டு அவர் அற்புதம் அடையாளம் செய்வார். எந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கு அந்த அளவுக்கு உன்னை கொண்டுதான் அற்புத அடையாளம் நடக்கும். இதுக்குன்னு ஒரு பெரிய அபிஷேகம் பெற்ற பெரிய தீர்க்கதரிசி பெரிய ஊழியக்காரர் வரணும்னு சொல்லி பேர் எழுதப்படவில்லை வேதத்தில். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன மார்க் 16 வாசித்தால், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலோ அது அவர்களை சேதப்படுத்தாது. அல்ல சொல்லுமா, நீ விசுவாசித்தா உன்னை கொண்டு செய்வார். நீ சும்மா கை நீட்டி ஜெபம் பண்ண, உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இதுவரை செஞ்சுக்கிட்ட ஒரு சிலத்துல உனக்கே தெரியல, நீ ஜெபம் பண்ணி இருப்ப, யாருக்கா வியாதிஸ்தருக்கு அவன் சுகமா இருப்பாங்க, ஆனா உனக்கு தெரியாது. உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அங்கு வசனத்தை அனுப்புகிறார். சங்கீதம் 107:20 தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். சங்கீதம் 41:3 படுக்கையில் கிடக்கிற வியாதி முழுவதும் கர்த்தர் மாற்றுகிறார். மரணத்துக்கு நேரம் இருக்கிறவனை கர்த்தர் நீதிக்கென்று மாற்றி அவனை ஜீவனை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய விசுவாசம். நீ விசுவாசத்துல விதைக்கிற பாத்தியா, அந்த வார்த்தை வசனத்தை விதைக்கிற பாத்தியா, அந்த வார்த்தை வசனத்தை நீ அவனுக்கு சொல்ற பாத்தியா, அது அங்க கிரியை செய்யும். சாதாரண அடிமை பெண்ணுங்க, யாரு சாதாரண அடிமை பெண், சின்ன பிள்ளை, பெரிய அதிபதியா இருக்கிற அதிகாரியா இருக்கிற நாகமானுக்கு அடிமையா வந்த அந்த பொண்ணு விசுவாசம் சொல்லுது, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா உனக்கு சுகமாகும். பட தளபதி நாகமான், குஷ்டம், உடம்பெல்லாம் குஷ்டம். ஆனா அந்த சின்ன பொண்ணு சொல்ல ஆலோசனையை நாகமான் கேட்டு போனா அங்கு சுகத்தை பெற்றான். அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி விசுவாசம் வந்தது? அந்த பிள்ளை எப்படி தைரியமா சொல்லது? அது போல உனக்குள் விசுவாசம் இருந்தா நீ தைரியமா சொல்லுவ, ஆண்டவரை குறித்து சொல்ல வெக்கப்பட மாட்டோம். பக்கத்து வீட்டு, எதிர் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லாம் நீ தான் பொறுப்பு, நீ தான் சாட்சி, நீ தான் அவங்களை ரட்சிப்புல நடத்தணும், நீ தான் இயேசுவை பத்தி சொல்லணும். ஆக நீ தைரியமாய் ஆண்டவரை பத்தி சொல்லு, விதை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு இந்த ஆத்மாவுக்கு நான் விதைக்கிறேன், அவள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது உம்முடைய கரத்தில் இருக்கிறது, விதைக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் விசுவாசத்தோடு விதைக்கிறேன் சொல்லுகிறேன். அப்படி சொல்லி நீ விதைச்சினா அது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் அநேக ஊழியக்காரருக்கு சொல்லி 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 விசுவாசத்தை விதைச்சு இன்னைக்கு கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அநேக ஊழியர்களை, அநேக தேசங்களை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். நமக்குள் இருக்கிற விசுவாசம், அதை விசுவாசத்திலே விதைக்கும் பொழுது அது அவர்களுக்கு பலன் கொடுக்கும், அது அவர்களை கிரியை செய்யும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது உடனுக்குடனே ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லணும், கைக்குங்க நல்லா தூக்கு. கர்த்தர் செய்வார், அப்படியே செய்வார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தள்ளி உமது ஆலோசனை அவர் நிறைவேற்றுகிற தேவன். விசுவாசத்திலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கரத்தை உயர்த்தின உங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட காது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விசுவாசத்திலே கிரியிலே நடப்பிக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நாம் விதைக்க வேண்டும். முதல்ல விசுவாசம் நமக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த விசுவாச வார்த்தை அறிக்கை செய்ய வேண்டும். வாயினால் உதட்டினால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தினால் சொல்ல வேண்டும்.
யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன். அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் கேட்டால் கிடைக்கும். சந்தேகப்பட்டு கேட்டா 6 கடலில் அலைக்கு ஒப்பாயிருப்பான். அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படி நீ விசுவாசத்தில் அறிக்கை செஞ்சு விசுவாசத்தை விதைச்சு பாரு, அதனுடைய ஆசீர்வாதம் நீ தாங்க முடியாது. ஆபிரகாம் அப்படித்தான் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்தார். 12ஆம் அதிகாரம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். புறப்பட்டு சென்றார். எந்த ஊரு எந்த இடம் தெரியாது. ஆனா விசுவாசத்திலே புறப்பட்டு சென்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை எனப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் படப்பட்டிருக்கு. ஆக நீ விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். வார்த்தை மற்றவற்றை ஜெபிக்கும் போது சரி, பேசும்போது சரி, விசுவாச வார்த்தையே சொல்லி பாருங்க, அது அப்படியே கிரிச்சு உங்களுக்கும் நடக்கும், அவங்களுக்கும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா. இரண்டாவது, ஜெபத்திலே விசுவாசமாய் கேட்க வேண்டும். பக்கத்துல பசங்க, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் போட்டாலும், எவ்வளவு காத்திருந்தாலும் அந்த ஜெபம் விசுவாசத்தின் ஜெபமாய் இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன், கேட்கிறதை அவர் தருகிற தேவன் என்று நான் அறிக்கை செய்கிறேன் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே டிசம்பர் 31க்குள்ளே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வதற்கு உனக்கு விசுவாசம் தேவை. ஏன் தாமதிக்குது, ஏன் தடை? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தை மாற்றிவிட்டு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் கேட்டது எனக்கு கொடுக்கிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என் திருச்சபை பெருக பண்ணுகிற தேவன், ஆத்துமாக்களை கொடுக்கிற தேவன் சொல்லி நீ விசுவாசத்துல சொல்லி பாரு, இந்த இடம் கர்த்தர் ஃபுல்லா நிரப்பும். அல்லேலூயா சொல்லுமா. 19க்கு பிறகு இப்பதான் பிரசங்கமே பண்றேன். 4 தடவை வந்திருக்கேன். 4 தடவை யாராவது ஒருத்தர் கூட கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு தடவை நானும் என் பையனும் போன வருஷம் வரணும், ஆனால் வர முடியல. ஆனால் கர்த்தர் மாற்றி தோராவை கூப்பிட்டு வந்தாரு. இந்த வருஷம் ஏஜி சாக்கோச்சியை கூப்பிட்டு வந்தார். அவங்க தான் பிரசங்கம் பண்ணார். இந்த புது சபையில இன்னைக்கு கர்த்தர் பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிடுது, உங்கள் கண்கள் காணும், உங்கள் அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். உனக்கு வர வேண்டிய நன்மையை கர்த்தர் கொடுக்கிற தேவன். அவர் உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? உன் குடும்பத்துக்கு கொடுக்காம, உன் திருச்சபைக்கு கொடுக்காம, திருச்சபை போதருக்கு கொடுக்காம வேற யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? கேட்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நீ கேட்கணும், நீ விசுவாசிக்கணும். முதல்ல விதைக்கணும் விசுவாச வார்த்தை. இரண்டாவது, ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். மூன்றாவது, கொடுப்பதிலே விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும். பக்கத்துல பாசுல கொடுக்கறதுல, பக்கத்துல பாசுல கொடுக்கறதுல விசுவாசத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. நீ விசுவாசத்தோடு கொடுத்தனா அவர் எப்படி கொடுக்கிறாரா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுமா. விசுவாசத்தோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் போது, கொடுங்கள். லூக்கா 6:38, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படுமா? அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மணியிலே போடப்படும், கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பயப்படுது. எவ்வளவு நெருக்கத்துல நீ கொடுக்கிற, எவ்வளவு சூழ்நிலை கொடுக்கிற, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேல நீ விசுவாசத்தோடு கொடுக்கிற பத்தியா, அந்த 7 விதவை எலியா தீர்க்கதரிசி கொடுத்தது போல, இந்த சிறு பெண் ஆலோசனை சொன்னது போல, உன் நெருக்கத்திலே ஆண்டவருக்கென்று, ஆண்டோடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டோடைய நாமத்திற்கென்று விதைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அது அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மணியிலே கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? நீங்க இதுவரை ஆண்டவருக்கென்று விதைத்தது, பட்டது, பாடுகள், பிரயாசங்கள், ஜெபம், விசுவாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அவர் நன்றாய் அளந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பார், பெருக விதைக்கிறவன்
பெருக இருப்பான். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் விசுவாசத்திலே விதைக்கிறவன் பெரிய காரியங்களே, பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். நீ விசுவாசத்தோடு விதைக்கிறபடினால், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறபடினால், ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால், ஆண்டவர் உன்னை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு இடத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். பக்கத்துல பாச, இதுவரையும் கண்ணீரோடு விதைச்ச, ஆனா நீ கம்பீரத்தோட இருக்க போற. இந்த மாசம் உனக்கு கம்பீரத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரை துக்கத்தோடு கடந்து வந்திருக்கலாம், வியாதியோடு கடந்து வந்திருக்கலாம், பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம், நீ கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், ஆனால் கம்பீரத்தோடு இருக்க போற. அடுத்த வசனம் சொல்கிறது, அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு சுமந்து போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது கம்பீரத்தோடு போக போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய நன்மை உன்னை பின்தொடரும். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட நன்மையின் கிருபை உன்னை பின்தொடரும், உன் பிள்ளையை பின்தொடரும், உன் குடும்பத்தை பின்தொடரும். அற்பமாயிருந்த குப்பத்தொட்டியில் இருந்த எண்ணெய் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து வருகிறார்கள். நீங்கள் ஆண்டவருக்கென்று படுகிற பாடுகள், பிரயாசங்கள், விசுவாசம், ஜெபம் ஒருபோதுமே போக. நான் பெருமைக்கு சொல்லல, கர்த்தருடைய கிருபை நாம மகிமைப்படும் சொல்றேன். மலேசியா தேசத்துக்கு இது 49வது முறை. ஒரு காலத்தில் 2 ரூபா 50 காசு பஸ் இல்லாமல் 40 கிலோமீட்டர் நடந்தேன். ஆனால் கர்த்தருக்கென்று விதைக்க விதைக்க விசுவாசத்தில் பெருக பெருக கர்த்தர் 49 தடவை கொண்டு வந்திருக்கிறார். நீ போன 49 தடவை திரும்ப போற. அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஆண்டவருக்கென்று நீ படுகிற பிரயாசம், விதைக்கிறத எல்லாம் கர்த்தர் பார்ப்பார். முதல்ல உன் விசுவாசத்தை பார்ப்பார். 2வது உன் விசுவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 3வது நீ விசுவாசத்தோடு கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்து நன்றாய் அளந்து உன் மடியிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேவன். அது 100 மடங்கா இருக்கலாம், இல்ல 1000 மடங்கா இருக்கலாம், இல்ல ரெபெக்காளை வாழ்த்துவது கோடாகோடியா இருக்கலாம். அதை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அதான் யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை செலுத்தும். அல்ல சொல்லுமா. அந்த 42ஆம் அதிகாரத்திலே முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார். 10 பிள்ளைகளும் பிறந்தது. எல்லா ஆடு மாடு எல்லாம் இரட்டத்திலே என விசுவாசத்தோடு இருந்தது. அல்ல சொல்லுமா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் காத்திருக்கிறது உங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு என்று வைத்திருக்கிற நன்மை உனக்கு வரும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த நன்மை எங்கிருந்து வருகிறது? யாக்கோப்பு 1:17, எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீ இறங்கி வருகிறது. நீ போய் பாப்ப, ஆச்சரியப்படுவ. அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் உன்னை எப்படி நடத்தினார், எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி கிடைக்காதது கிடைத்தது, வராதுன்னு நினைத்த வந்துருச்சு, தரமாட்டான்னு நினைச்ச தந்துட்டாங்க, ஆண்டவரை உயர்த்தினார், ஆண்டவருக்கே மகிமை என்று சொல்லி நீ கர்த்தரை மகிமைப்படுத்துற நாள் சீக்கிரம் வந்து. அது இன்றைக்கே கர்த்தர் செய்கிற தேவன். ரெட்டிப்பான நன்மை தருவார். அவர் இன்றைக்கே தருகிற தேவன். சகரியா 9:12 சொல்றாரோ, அவரிடத்தில் திரும்பணும், அவர் மேல விசுவாசம் வைக்கணும், அவரை நம்பி நாம் செபிக்கணும், அவர் விசுவாசத்தில் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. உபாகம் 28 சொல்லப்பட்ட வண்ணமா நீ போகும்பொழுது வரும்பொழுது உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டதை கற்பனைகளை கேட்டு அதற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு வந்து. நீ ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை. ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்தா போதும். அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணா போதும், அவர்கிட்ட கேட்டா போதும். அவர் கொடுக்கிற தேவன், தருகிற தேவன், உயர்த்துகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை விடுவிக்கிற தேவன். வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உன்னை வாளாக்காமல் தலையாக்குற தேவன், நீ கீழாகாமல் மேலாகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவர், சாதாரணவர் இல்ல, அவர் பெரியவர். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், தம்மையே தன் ஜீவனையே கொடுத்த தேவன், மற்றவர்களை கொடுக்காமல் இருப்பது எப்படி? ரோமர் 8:32 வாசிக்கிறோம் போல நமக்கா எல்லாவற்றையும் கொடுக்க காத்திருக்கிறார்.
உனக்காக கொடுக்க காத்திருக்கிறார். திருச்சபைக்கு கொடுக்க காத்திருக்கிறார். வர வேண்டிய நன்மையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு என்று வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. அது இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்னைக்கே கிருபையின் நாள், இன்னைக்கே ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும். நான்காவது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்ல சொல்லுமா, அவங்க வரல, இவங்க வரல, பக்கத்துல இல்ல, அது இல்ல, அதை பார்க்க கூடாது. நான் வந்திருக்கிற ஆண்டவரை உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். உண்மை நோக்கி பார்த்தா என் முகம் பிரகாசம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அவனை பார்த்தா இவனை பார்த்தேன்னா என் முகம் வெக்கப்பட்டு போகும் தெரியும். நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன். சங்கீதம் 34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போனதில்லை. நீ கர்த்தரை நோக்கி கர்த்தரை விசுவாசித்து ஆராதிக்கும் போது, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நேற்று வரை இப்படி இருந்தான், இன்னைக்கு பார்த்தா வித்தியாசமா தெரியுறான். அல்ல சொல்லுமா, பக்கத்துல பா சொல்லு, நேற்று வரையா எப்படி இருந்த, ஆனா ஆண்டவர் ஆராதிக்க வரும் பொழுது உன்னுடைய சுபாவம், உன்னுடைய முகம் எல்லாமே தோற்றம் மாறி இருக்கு. ஆமா பாஸ்டர், நீங்க அங்கிருந்து பேசுவீங்க, என் குடும்பத்துல என் வீட்டுக்குள்ள நடக்குது எனக்கு தான் தெரியுற மாதிரி அதெல்லாம் மாற்றுவார். அல்ல சொல்லுமா, நீ மாறினா மாறும், நீ மாறலைன்னா மாறாது. ஆக நீ மாறணும், மற்றும் மாறும். அல்ல சொல்லுமா, நீ வீட்டுக்குள்ள போகும்போது கால் வைக்கும் போது, ஆண்டவரே வீட்டுல சந்தோஷம் தங்குறதுக்கு நன்றி, சமாதானம் தங்குறதுக்கு நன்றி, உடைய கிருபை தங்குறதுக்கு நன்றி, உடைய ஆசீர்வாதம் தங்குறதுக்கு நன்றி என்று சொல்லிட்டு உள்ள கால் வச்சுப்பாரு. சமாதானம் தங்கும், சுகம் தங்கும், ஆசீர்வாதம் தங்கும், கிருபை தங்கும். உன்னை பலப்படுத்துற தேவன் உன்னை பலப்படுத்தி அந்த பகுதியில் நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன் முகம் பிரகாசம் அடைய செய்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிற. நீ இன்னைக்கு பாப்ப, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. எத்தனை பேர் விசுவாசி? ஆமென் சொன்ன. ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு சபையில ஒரு பிரசிங்கர் வந்திருந்தார். அவர் வாக்குத்தத்த ஆசீர்வாதம் சொன்ன உடனே எல்லாம் எந்திரிச்சு சிலர் சேர்மேல நிக்கிறாங்க. அல்ல சொல்லுமா, அந்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை சொல்ல 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 அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, தன்னை அறியாமல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வருது. வந்து எல்லாம் கையை தட்டி ஒருத்தர் எல்லாம் திப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா, இன்னொரு ஊழியர் அடுத்த பிரசங்க அவர் வந்து பிரசங்கம் பண்ணார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது எல்லாம் அப்படி இல்லையா. ஆசீர்வாதத்தை சொன்னால் தானா அபிஷேகம் வருது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது அமைதி. ஏன்னா யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, உலக தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆசீர்வாதம் யாரு வேணாலும் சொல்லலாம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆனா பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்து உணர்த்தும் போது, ஆமையானவரே நான் கீழ்ப்படுகிறேன், இப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், இனி நான் மாறுகிறேன் அப்படி சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை அறியாமலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? ஆசீர்வாதத்தை விட கர்த்தருடைய அபிஷேகம் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் தேவைதான், ஆசீர்வாதம் வரும். ஆனா கண்டித்து உணர்த்தும் போது அதுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்தும் பொழுது சகல ஆசீர்வாதம் விட்டு. ஏன் நீங்க சிலருக்குலாம் வருது, ஏன் நிக்க மாட்டேங்குது, ஏன் தங்க மாட்டேங்குது, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை? எல்லாம் இருந்து சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்? அவங்களுடைய நோக்கம் வெறும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். உலகத்தான் இந்தியாவில் அம்பானி பணக்காரன், கோடீஸ்வரன், பணம் இருக்கு, வயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு, நச்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை,
ஆனா ஒண்ணுமே இல்லாத ஏழை விதவை வீட்டுல சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. உன் வீட்டுல நிம்மதி இருக்கு, உன் வீட்டுல ரட்சிப்பின் கம்பீரம் இருக்கு. நீ கர்த்தரை துதிக்கிற, எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தரை துதிக்கிற பத்தியா, ஆராதிக்க வர்ற பத்தியா, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அவர்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். உன் விசுவாசம் முதல் அறிக்கை விதை, உன் விசுவாசம் ஜெபத்திலே ஜெபம் விதை, உன் விசுவாசம் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதிலே உற்சாகமாய் விதை கர்த்தர் கொடுப்பார். நான்காவது என்ன சொன்ன? பாருங்க, பாப்பா மட்டும் கவனமா இருக்கு, எல்லாம் மறந்துட்டேன். 4 தான் சொன்னேன். விசுவாசத்துல ஆராதிக்க வர்றோம், ஆண்டவரை கனப்படுத்த வரும், கர்த்தரை மகிமைப்படுத்த வரும். ஐயோ இந்த வாரம் வரலைன்னா பாஸ்டர் அடுத்த வாரம் கேட்பாரு பயந்துகிட்டு வரல, கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன், கர்த்தருக்கு கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறேன். சங்கீதம் 122 சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கும் போது உனக்கு மன மகிழ்ச்சி வரும். இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிறது, இந்த நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற நாள், இந்த நாள் கம்பீரிக்கிற நாள், இந்த நாள் அவருக்கு துதி செலுத்தினார். 6 நாளும் துதிக்கிற, 6 நாளும் ஜெபிக்கிற, 6 நாளும் ஆராதிக்கிற. அவ எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் மகிமை வேறு. அதான் தாவீது தெரிந்து கொண்டா, ஆகாமின் கூடாரில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியே தெரிந்து கொள்வேன். அவ்வளவு பெரிய ராஜா. ஆகாமின் கூடம் 1000 நாளை பார்க்க உங்களுடைய பிரகாரம் செல்லும் ஒரு நாள் நல்லது. தேவனுடைய ஆலயத்துக்கு வர அந்த ஒரு நாள் நல்லது. அவரை ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அவர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை எங்கே தெரிந்து கொள்ள முடியும்னா, உன் விசுவாச வார்த்தை, உன் விசுவாச ஜெபம், உன் விசுவாசம் கொடுக்குதல், உன் விசுவாசம் ஆராதிப்பதிலே. இந்த 4 காரியங்கள் உன் வாழ்க்கையில இன்றிலிருந்து கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். எல்லா கண்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கென்று இன்னும் எழும்பி பிரகாசிக்கிற. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுதி நிற்பு, எல்லாம் எழுதி நில்லு. கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே விசுவாசத்திலே நான் இன்னும் பெருகணும், என் விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவர் சீசலை பார்த்து சொன்னார், சாத்தான் தூற்றுக்கூடைய கையில் வாங்கி கொண்டான், உங்களை கோதுமை புடைப்பது போல புடைக்க உத்தரவு பெற்றுக் கொண்டான் என்று சீசலுக்கு அன்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார். ஆனாலும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொன்னது போல, ஆண்டவரே என் விசுவாசம் குறையக்கூடாது, என் விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் வளரணும். கர்த்தர் சமூகத்தில் இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கணும், இன்னும் கர்த்தர் சமூகத்தில் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இந்த 4 காரியங்கள் இருதயத்தில் யாரெல்லாம் நீ விசுவாசத்தை இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த 4 காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற மாத்திரம் சீக்கிரமா முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். விசுவாசம் விதைக்கணும், விசுவாசத்தில் ஜெபிக்கணும், விசுவாசத்தில் கொடுக்கணும், விசுவாசத்தில் ஆராதிக்கணும். இந்த 4 காரியங்கள் இன்று முதல் நான் தொடர்ந்து செய்வேன் சொல்லுகிற மாத்திரம் முன்னதாக வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஓ நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வருகிற முன்னாடி வாங்க. நன்றி தகப்பனே. விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு இந்த 4 காரியங்களை இன்று முதல் நான் தொடர்ந்து செய்ய போகிறேன், இதுவரை செய்து இனியும் நான் செய்ய போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து வருகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்ட ஜனம் வாக்கியம் உள்ளது. வெளிப்படத்தில் 1:3 இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டவனுமாய் வாசித்தார்கள், இப்பொழுது கேட்டார்கள், இப்பொழுது கை கொள்கிறேன் என்று சொல்லி உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் உடைய கிருபை இறங்குவதாக, உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, உடைய நன்மை தங்குவதாக. பிள்ளைகளை இன்னும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போறதுக்கு நன்றி. எல்லாவற்றிலும் கர்த்தர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்கு நன்றி. கிதியோனை பார்த்து சொன்னது போல் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று சொல்லி நீர் பலப்படுத்துகிற தேவன், நீர் விடுவிக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் கனப்படுத்துகிற தேவன். இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய எல்லா கல்ல தேடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. இவர்கள் விசுவாசத்தில் வளர்வதாக, விசுவாசத்தில்
ஜெபிப்பார்களாக, விசுவாசத்தில் கொடுப்பார்களாக, விசுவாசத்தில் ஆராதிப்பார்களாக. அம்மா மகிமை காணட்டும், உடைய கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும், உடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். இன்னும் புது கிருபை, புது பலன், புது அபிஷேகம் ஒவ்வொருவருமே இறங்குவதாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்படியே அமரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு போதருடைய கருத்தில் வரும். நல்ல ஒரு அருமையான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அவர் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு கர்த்தர் நமக்கு இன்றையும் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு நீர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் உண்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இதுவரைக்குமாக எங்களை நடத்தினீர், இதுவரைக்குமாக எங்களை பாதுகாத்தீர், இதுவரைக்குமாக எங்களை ஆசீர்வதித்தீர் ஐயா. ஆண்டவரே, வனாந்தரமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றினீர். அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாவிக்கு புகலிடமாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே வந்தீர் ஐயா. அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய விருப்பத்தை செய்ய, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மனித பலத்தினாலே ஓடுவது அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே போக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மேல் அன்பு வைத்து, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து, எங்களுக்காக சிலுவிலே நீ பலியானீர் ஆண்டவரே. எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களை குற்றமற்றவனாய் நிறுத்தினீரே. இதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன், நான் பெலனானேன், நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள
சொல்லி உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ நடத்துகிற எல்லா விதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, 6 நாட்கள் ஆண்டவரே உலகத்தின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழப் போகிறார்கள். அந்த 6 நாட்களுக்கான பலனை ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆவிக்குரிய காரியங்களிலும் சரீர பிரகாரமான காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் செய்வதற்கான எல்லா பலத்தையும் நீர் கொடுத்து நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட உதவி செய்வீராக. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் உம்முடைய சித்தம் உடைய பிரியம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவார்களாக. அநேக புதிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அநேக புது புது சம்பவங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனம் ஒரு மாற்றத்திலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் அவர் வருகை மட்டும் இன்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு சந்திச்சு நம்ம கடந்து போவோம். You want to visit your friends? இந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் விசிட் பண்ண போனீங்கன்னா விசிட் பண்ண போங்க, நல்ல கிஃப்ட் வாங்கி போங்க, அவங்கள வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.